அவதூறாக பேசி அமைச்சர் பதவிக்கு ஆப்பு வச்சுக் கொண்டாரா ஆவடி நாசர் அமைச்சர் அவர்கள்? சர்ச்சையாக பேசக்கூடிய மனுஷன் தானுங்க. ஆனாலும் முதல் முறை பதவி பறிபோன பிறகு அடுத்த முறை அமைச்சர் பதவி கொடுக்கின்ற பொழுது கண்ணியத்தை கடைபிடித்திருக்க வேண்டும். ஆனா அந்த கண்ணியம் தவறி பேசினதனால இன்றைக்கு அவருடைய அமைச்சர் பதவிக்கு ஆப்பாக மாறி இருப்பதாக சமூக வலைதளவாசிகள் தெரிவிக்கின்றாங்க. ஏன்னா தன் தலைமையிலையும் ஒரு குடிமி இருக்குங்க. அப்படி தன் தலையில ஒரு குடுமி இருப்பதை மறந்து விட்டு அடுத்தவன் தலையில் இருக்கக்கூடிய குடுமிய விமர்சனம் பண்ணுகின்ற பொழுது இந்த மாதிரிதான் பதவிக்கே ஆப்பாக வந்து நிற்கும். அப்படிதான் ஆவடி நாசர் அவர்கள் சர்ச்சையாக பேசி தனக்குத்தானே ஆப்பு வச்சிட்டு இருக்காரு. அதுதான் முதல் செய்தியா பார்க்க போறோம். இரண்டாவது செய்தி, அண்ணாமலை அவர்கள் ஒரு சேர தமிழக அரசாங்கம் கேரள அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இரண்டாவது, நம்முடைய கீதா ஜீவன் அமைச்சர் அவர்களை அழுகிய முட்டை அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணி இருக்கின்றார். மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய முட்டை மேட்ரு, அதையும் பார்க்கணும். ஆனா எல்லாவற்றையும் விடவும் மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய ஆளுநர் RN ரவி அவர்களை நள்ளிரவுல போய் அண்ணாமலை அவர்கள் சந்தித்திருக்கின்றார். மத்திய அரசாங்கமானது என்ன சொல்லியிருக்கும், எதற்காக அவசரமாக போய் ஆளுநர் RN ரவி அவர்களை நள்ளிரவில் சந்திக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. தமிழகத்துல விரும்பத்தகாத நிகழ்வு நடப்பதாக மத்திய அரசாங்கத்துக்கு தகவல் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில தான் அவசரமாக ஆளுநர் RN ரவியை அண்ணாமலை அவர்கள் போய் சந்தித்திருப்பதாக ஒரு தகவல். ஏற்கனவே இந்து முன்னணியுடைய தலைவர் காடேஸ்வரர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையினுடைய பிரதிபலிப்பா என்னமோ தெரியல, ஆளுநர் RN ரவியை நள்ளிரவில் போய் அண்ணாமலை அவர்கள் சந்தித்திருக்கின்றார். லண்டன் போயிட்டு வந்த பிறகு ஆளுநரை அண்ணாமலை அவர்கள் சந்திக்கவில்லை, மரியாதை நிமித்தமாக போய் சந்தித்திருக்கின்றாரா என்ற கேள்வி எழுகிறது. அதையெல்லாம் தாண்டி பகலெல்லாம் நேரம் இல்லாம நள்ளிரவில் போய் தான் சந்திக்க வேண்டுமா மரியாதை நிமித்தமாக? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, யாருக்கு விரிக்கப்படுகிறது வலை அப்படின்றதான் நாம பார்க்க போறோங்க. முதல்ல ஆவடி நாசர் அவர்கள் என்ன அவதூறா பேசியிருக்காரு என்ற விஷயத்தை பார்த்துட்டு வந்துருங்க. சினிமால பாத்தீங்கன்னா சினிமாக்காரி எல்லாம் போர்டு டைட்டில் வச்சுங்க, சினிமால இங்க வந்துருவா எதுக்கு, நல்ல வியாபாரத்துக்கு அந்த விளம்பரத்துக்கு வந்துருவாங்க. பாத்துருக்கலாம் விளம்பரத்துக்கு எல்லாம் வந்து இது வாங்கி அது வாங்கின்னு சொல்லுவாங்க சின்ன டிவியில. அதே மாதிரி போராட்டம் அரசு சினிமாக்காரெல்லாம் போராட்டம் வச்சுங்க, எங்கடா போறானா நேரம் அரசியலுக்கு தான் வரான். நான் அடுத்த முதல்வர் ஒருத்தனைக்கு ஒருத்தர் அப்படிதான் வந்துருக்கிறான். வந்து நாங்க ஊருக்கு மொத்தம் தொகுதிக்கு 2000 ஓட்டு வாங்கலாம் அதிகம். ஆனா இவனுக்குலாம் வந்து எங்களை வந்து குறைச்ச அமைப்பு ரீதியான இயக்கம் திராவிட முன்னேற்றம். நம்முடைய விஜய் அவர்களை பற்றி தான் இந்த அளவுக்கு கடுமையாக பேசுகின்றார் ஆவடி நாசர். ஆனாலும் திமுகவுல நடிகர்களே இல்லையா, அவங்க எல்லாம் பதவியே பெறவில்லையா, அவங்க எல்லாம் நடிக்கின்ற பொழுது உச்சத்துல இருந்துகிட்டு திடீர்னு நடிப்பதெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்து அரசியலுக்கு வந்தவங்களா? நடிப்பு துறையில தன்னால் சாதிக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு பாதியிலே விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவங்க தான் திமுகவுல அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆவடி நாசர் அவர்கள் என்ன சொல்றாரு, ஃபீல்ட் அவுட் ஆன நடிகைகள் விளம்பரத்துக்கு போயிடுவாங்களாம், நடிகர்கள் அரசியலுக்கு வந்துருவாங்களாம். விஜய தான் விமர்சனம் பண்றாரு. ஆனா விஜய் ஒன்னும் ஃபீல்ட் அவுட் ஆன நடிகர் கிடையாது. இன்னைக்கும் அவருக்கு சம்பளம் 200 கோடி ரூபாய். அவரை வச்சு படம் எடுப்பதற்கு தவம் இருந்து கொண்டு கிடக்கின்றார்கள் நிறைய பேர். அப்படின்னா விஜய் விமர்சனம் பண்றோம் என்ற போர்வில ஃபீல்ட் அவுட் ஆன நடிகர் என்று சொல்லிட்டு யார சொல்றாரு? திமுகவிலும் நடிகர்கள் இருக்காங்க இல்லையா? அப்போ ஆவடி நாசருடைய தலையிலும் குடிமி இருக்கு இல்லையா? அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணுமா இல்லையா? அதுலயும் நடிகைகளா இருந்தாலும் சரி நடிகர்களா இருந்தாலும் சரி ஒருமையில பேசுற. திமுக நடிகர்களால தான் வளர்ந்தது, நடிகர்களால தான் ஆட்சியை பிடிச்சிருக்குது அப்படின்ற விஷயமானது ஆவடி நாசருக்கு நன்றாகவே தெரியும். திமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் நடிகர் விஜய், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய வாக்குகளையும் அவரு சுரண்டி எடுத்து போயிட்டாரு. அதே மாதிரி திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள், இப்ப அதிமுக எதிர்ப்பு வாக்குகள், பாஜக எதிர்ப்பு வாக்குகள் என்று சொல்லிவிட்டு அவையெல்லாம் திமுகவுக்கு தான் போகும். இப்போ விஜய் அவர்கள் குறுக்கே நிற்பதனால, புதிய வரவாக இருப்பதனால அதிமுக எதிர்ப்பு வாக்குகள், பாஜக எதிர்ப்பு வாக்குகள் இப்ப விஜய்க்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அது அப்படியே திமுக போகாம விஜய் அவர்கள் தடுத்து தன் பக்கம் இழுத்துக் கொள்கின்றார். ஏற்கனவே விஜய் அவர்களை அதிமுக காரங்களும் பிஜேபி காரங்களும் நடிக்கின்ற காலத்துல கடுமையாக விமர்சனம் பண்ணதனாலும் அவருடைய படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்ததனாலும் அதிமுகவுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் இணைந்தார்கள். ஏற்கனவே விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக கொள்கையில தான் பயணித்தவர். அதனால விஜயுடைய கொள்கையும் திமுக கொள்கையும் ஒன்னா இருப்பதனால விஜய் ரசிகர்கள் பெரும்பான்மையானோர் வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் தான் இணைந்திருந்தார்கள்.
இப்ப என்னடா ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர் தனித்து கட்சி தொடங்கினால திமுக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் அப்படியே விஜய் கட்சிக்கு அவங்க எல்லாம் அப்படியே தாவிட்டாங்க. அப்போ திமுக இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாலும் கூடாரம் ஒட்டுமொத்தமாக காலியாகி போச்சு. இந்த கூடாரம் காலியாவதை பார்த்து தான் ஆரம்ப காலகட்டத்தில் திமுக இருந்து யாரும் விமர்சனம் பண்ணவே இல்லை. ஆனால் நாளுக்கு நாள் திமுக நோக்கி வருகின்றவங்க அத்தனை பேரும் கடைசியில விஜய் இடத்துல போய் தஞ்சம் அடைகின்றார்கள். அதிமுக திமுக என்ற நிலை மாறி ஒருவேளை திமுக தாவேகா என்ற நிலை வந்துருமோ என்ற ஒரு அச்சம் இருக்குது. அதனால தான் ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்திருந்தோம், இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் கைது பண்ணவே மாட்டீங்களா, இவனுக்கெல்லாம் திமுக இருக்கிறவங்க அறிவுரையே சொல்ல மாட்டீங்களா, இப்படி எல்லாம் கண்டபடி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏற்கனவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நடிகர் விஜய் பற்றி தலைவருவா பேசின விஷயத்தை எல்லாம் நம்ம போட்டிருந்தோம். இப்போ ஒரு அமைச்சர் பொறுப்புள்ளவர், ஏற்கனவே சர்ச்சையில சிக்கனவர், தன்னுடைய தொண்டனா இருக்கலாம், தன்னுடைய நிர்வாகியா இருக்கலாம், தனக்கு சேர் கொண்டு வந்து போடல, ஆனா அதற்காக அன்பால சொல்லலாம், அதட்டலாம், ஆனா கல் எடுத்து எரியலாமா, அது தவறான முன்னுதாரணம் இல்லையா? அதனால ஏற்கனவே ஆவடி நாசர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சர்ச்சையில சிக்கன மனிதன் தான், அவரு அமைச்சர் பதவியை இழந்தவர் தான். ஆனா இன்னைக்கு நடிகர் நடிகைகளை விமர்சனம் பண்றோம் என்று சொல்லிவிட்டு ஒருமையில விமர்சனம் பண்ணுவது, தன்னுடைய கூடாரம் காலி ஆகுது என்றத இந்த மாதிரி பதட்டமாக சர்ச்சையாக பேசுவதன் மூலமாகவே திமுக தன்னுடைய பலவீனங்களை காட்டிக்கொள்கிறது. அதனால உதயநிதி அவர்கள் என்னவோ சக்சஸ்ஃபுல் நடிகரா இருந்து அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்த மாதிரியும், அவரெல்லாம் நடிகரே இல்லை என்ற போர்வியில விஜய் மட்டும்தான் கூத்தாடி என்று சொல்வதும், அவர் மட்டும்தான் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு அரசியலுக்கு வந்த மாதிரியும் ஆவடி நாசர் அவர்கள் பேசுறாருன்னா, இவரு மனசுக்குள்ள விஜய் வச்சு பேசுறாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு பேசுறாரா? மீண்டும் இந்த அவதூறு பேச்சுக்காக திமுக அவர்கிட்ட இருந்து அமைச்சர் பதவியை பிடுங்க போதா? ஆவடி நாசர் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு, இன்னைக்கு விஜய விமர்சனம் பண்ணால் திமுக குளிர்ச்சி அடையும் என்பதற்காக இப்படியா பேசுறது அப்படின்னு சொல்லிவிட்டு, இவர் பேசுறது அத்தனையும் உதயநிதி ஸ்டாலின் தாயா பக்காவா பொருந்தது. அவர் நடித்த படங்கள் எத்தனை சில்வர் ஜூபிலியாக ஓடி இருக்கிறது, வெளிவிழா படங்கள் எத்தனை சொல்லுங்க. அதனால திரைத்துறை நமக்கு ஒத்து வரல என்று சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தவர் உதயநிதி ஸ்டாலின் தான். அவரை பற்றி தான் பாத்தீங்கன்னா ஆவடி நாசர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. சோ ஆவடி நாசருக்கு காலம் கெட்டு போச்சு. கடந்த காலங்கள்ல திமுக கிட்ட இருந்து அடி வாங்கி அமைச்சர் பதவியும் இழந்த பிறகும் இவரெல்லாம் திருந்தவே இல்ல, வாயை கட்டவே இல்ல. நடிகைகள் என்ன அவங்க வீட்டு வேலைக்காரங்களா இல்ல நடிகர்கள் எல்லாம் இவங்க வீட்டு வேலைக்காரங்களா? ஒருமையில பேசுறாரு ஒரு அமைச்சர். இதெல்லாம் நடிகர் நடிகைகள்லாம் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க? ஏன் விளம்பரத்துல நடிப்பது என்பது பாத்தீங்கன்னா கேவலமான விஷயமா? இல்ல ஜனநாயகத்துல ஒரு நடிகர் நடிகைகள் அரசியலுக்கு வர்றது தேவையில்லாத ஒரு துறையா? அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாதா? அரசியல் என்பது நடிகர்களுக்கு மட்டும்தான் மோசமான ஒரு விஷயமா? இல்ல நடிகர்கள் அரசியல் பக்கம் திரும்பியே பார்க்க கூடாதா? அவங்க ஃபீல்டுல இருந்தா என்ன, ஃபீல்டுல இல்லாவிட்டா என்ன? ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழிலுக்கு மாறக்கூடாதா? ஏன் சினிமா துறையிலிருந்து மக்களுக்கு சேவையாற்ற கூடாதா? என்ன இவ்வளவு ஒருமையில, அதுவும் கேவலமா வர பார்வை, கேவலமான ஒரு பேச்சு. ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா அனைத்து குடிமக்களுக்கும் உரியவர், ஆனா இப்படி பேசலாமா என்பது சமூக வலைதளவாசிகளுடைய கருத்து. எதிராளியை விமர்சனம் பண்ணுகின்ற போது கூட ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும் என்று திமுக ஐடி விங்ஸ் தான் அறிவார்ந்த ஐடி விங்ஸ் என்று நம்முடைய உதயநிதி அண்ணா பேசினாரு. ஆனா அமைச்சர் பெருமக்களே பாத்தீங்கன்னா வாயை திறந்தா கோவம் தான் வருது, ஒரே கப்பா இருக்கிறது. இந்த ஆவடி நாசர் அமைச்சருக்கெல்லாம் எதுக்கு பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி விமர்சனங்கள் அத்தனையும் திமுகவுக்கு எதிர்மறையான விளைவுகளை தான் தரும். மக்கள் முகம் சுளிப்பார்கள். தயவு செய்து அடக்கி வாசிக்க சொல்லுங்க. அதிகாரம் நிலையானது அல்ல. ஏற்கனவே பதவி பிடுங்கப்பட்ட பிறகும் அதிகாரம் வந்துவிட்டால் நம்ம யாரும் அசைக்க முடியாது என்ற அளவுக்கு அசிங்கமா பேசிட்டு இருக்காரு ஆவடி நாசர் அப்படின்னு எல்லாரும் கேட்கின்ற இந்த தருணத்துல நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆளுநர் RN ரவி அவர்களை சந்தித்து இருக்கின்றார். அதற்கான பின்புலம் என்னவாக இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்து முன்னணியினுடைய தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார் சொன்னோம் இல்லையா? அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, அல்லுமா தலைவர் அக்பர் பாஷா என்று நினைக்கிறேன், கோவை குண்டுவெடிப்புல தொடர்புடையவர், சென்னை குண்டுவெடிப்புல தொடர்புடையவர், 58 பேர் மரணத்துக்கு காரணமான முதல் குற்றவாளி என்று காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர், நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து போய்விடுகின்றார். அவருடைய இறுதி சடங்குக்கு சீமானும் மற்றும் வன்னியரசும் தொல் திருமாவளவன் அவர்கள் அனுப்பி வைத்திருப்பதாக தெரிகிறது. சோ விசிகாவும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு கொலை குற்றவாளிக்கு, ஒரு பயங்கரவாதிக்கு தியாகி பட்டம் தந்து அங்க போயிட்டு இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க சொல்லியும், இவரெல்லாம் வெளியே வரணும், 25 ஆண்டுகள் சிறையிலே இருந்துட்டாரு, அதனால எவ்வளவோ கெஞ்சி பார்த்து இவர் விடுதலைக்காக நாங்க எவ்வளவோ போராடி பார்த்து இவரை வெளியே விடல, கடைசியில குற்றவாளி என்ற அடிப்படையில இவர் இறந்து விட்டார் அப்பா என்று இந்த பயங்கரவாதியை சீமான் அவர்கள் விழிக்கின்றாராம்.
சோ இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் நல்லவர்கள் தான். ஆனால் அதற்காக இந்த அல்லும்மா தலைவர் அக்பர் பாஷாவை போயிட்டு நல்லவன் வல்லவன் தியாகி என்று பேசுறாங்கன்னா தமிழகமானது எதை நோக்கி போகிறது? மக்கள் பிரச்சனைக்காக பேரணிக்கு அனுமதி கிடையாது, சுதந்திர தினத்துக்கு பேரணி போனா அனுமதி கிடையாது. பிஜேபி காரங்க பாத்தீங்கன்னா ஏதாவது சமயம் சார்ந்த விழாக்களை ஊர்வலமாக போனோம்னா அதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி இறந்ததுக்கு எவ்வளவு பெரிய பேரணி போயிருக்காங்க. அவருடைய இறுதி ஊர்வலத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆளுநர்கிட்ட அண்ணாமலை அவர்கள், சீமான் மற்றும் வன்னியரசு அவர்கள் இந்த இறுதி ஊர்வலத்துல கலந்து கொண்ட விஷயம் தொடர்பாக பேசினதாகவும் தெரிகிறது. அண்ணாமலை அவர்கள் கூட பிரஸ் மீட்லயே ஒரு விஷயத்த சொன்னாரு. ஏங்க, கோவை இப்பதாங்க சிவன் கோயிலுக்கு அருகாமையில சிலிண்டர் வெடி விபத்து என்று சொல்லி திசை திருப்பி கடைசியில் அது தற்கொலைப்படை தாக்குதலாக என்ஐஏ கண்டறிந்து அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த குண்டு வெடிப்புள் தொடர்புடையவங்க எல்லாம் கைது செய்து கொண்டே வருகின்ற இந்த தருணத்துல கோவை குண்டு வெடிப்புல 58 உயிர் பறிபோனதுக்கும் ஏகப்பட்ட பேர் உடல் காயமடைவதற்கும் இந்த கொலைகாரன் தான் காரணமா இருந்திருக்கான். அவனை தியாகி போல சித்தரிப்பது சரியானதாக இருக்குமா என்று கேட்டிருக்கின்ற பொழுதும் கோவையில மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல குண்டு வெடிச்சானுங்க பாவிங்க. அத்வானிய குறி வச்சு குண்டு வெடிச்சானுங்க இவனுங்க. அது மட்டுமல்ல, அன்றைக்கு இந்து முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய ராமகோபாலனுடைய காரை மடக்கி அவருடைய கைய இந்த அக்பர் பாஷா தான் வெட்டனா. அவ்வளோ பெரிய குற்றவாளி நேரடி பாத்தீங்கன்னா ராமகோபாலன் அவர்கள் வெட்டு வாங்கினே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இப்படியாப்பட்ட குற்ற செயலில் ஈடுபட்டவனுக்கு போய் ஊர்வலமா போயிருக்கிறாங்களே, இங்க தமிழ்நாட்டுல பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கின்றார்களா அப்படின்னு சந்தேகம் எழுந்ததுனாலதான் ஆளுநரை போய் அண்ணாமலை அவர்கள் சந்தித்திருப்பதாக ஒரு தகவலுங்க. இதற்கு இடையில கேரளாவில் இருந்து வருகின்ற லாரிகள் மருத்துவ கழிவுகளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசியில கொண்டு கொட்டிட்டு போறாங்களாம். அதாவது கேரளா எல்லையோர கிராமங்கள்ல அங்க செக் போஸ்ட் இருக்குதான். ஆனா அந்த செக் போஸ்ட பொறுத்த வரைக்கும் லஞ்சம் வாங்குறதுக்காக தான் இருக்குதான். ஆனா இந்த மாதிரியான மருத்துவ கழிவுகளையோ கோழி கழிவுகளையோ மனித கழிவுகளையோ கொண்டு கொட்டுகின்ற போது கண்டுகொள்வதே கிடையாதாம். தமிழ்நாட்டில் இருந்து தமிழக அரசாங்கத்துக்கு தெரிந்தே கனிம வளங்கள் கேரளாவுக்கு போதாம். அங்க போய் கனிம வளங்களை கொட்டிவிட்டு அங்கிருந்து வருகின்ற லாரியில மருத்துவ கழிவுகளை கொண்டு மீண்டும் அதே இடத்துல கொட்டி மூடுகின்றார்களாம். சில இடங்கள்ல திறந்த வெளியிலேயே கொட்டிடுறாங்களாம். அதனால விலங்கின எல்லாம் பாத்தீங்கன்னா அதை போய் உண்கின்ற ஒரு கொடூர நிலை இருக்குதான், துர்நாட்டம் எல்லாம் இருக்குதான். இதை பார்த்த பிறகுதான் அண்ணாமலை அவர்கள் திமுக அரசாங்கமானது தன்னுடைய கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு தமிழக மாநில நலன்களை ஒட்டுமொத்தமாக தாரை வார்த்து விட்டீங்க. அது காவிரி பிரச்சனையா இருக்கலாம், முல்லை பெரியார் பிரச்சனையா இருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. ஆனால் தமிழகம் குப்பை காடாக மாறுவதை எங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய செக் போஸ்ட் கலெக்ஷன் போஸ்டா தான் இருக்குதே கண்டி, ஆனால் இது போன்ற தவறுகளை தடுக்கின்ற போஸ்ட் மாதிரி தெரியல. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கழிவுகள் தமிழகத்தில் இருந்து கொட்டுறாங்க அப்படின்றத தமிழக அரசாங்கத்துக்கு நாங்க ஏற்கனவே சொன்னோம். அது முதலமைச்சருடைய தனி அலுவலகமா இருந்தாலும் சரி, அதிகாரிகள் கிட்ட இருந்தாலும் சரி, பல முறை சொல்லியாச்சு. ஆனால் நடவடிக்கை எடுக்கவே இல்லைங்க. ஆனால் நாங்க என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, ஜனவரியினுடைய முதல் வாரத்துல லாரி எல்லாம் ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டு அதே மருத்துவ கழிவுகளை ஃபில் பண்ணிக்கிட்டு கேரளாவுக்கு நாங்க போக போறோம். முதல் லாரியில நான் தான் போக போறேன். எவனா ஒருத்தன் தடுங்க. என்னுடைய கோரிக்கை என்ன கேட்டீங்கன்னா, இனிமே கேரளாவிலிருந்து எந்த ஒரு மருத்துவ கழிவும் இங்க வரக்கூடாது. வந்ததுன்னா நான் போவேன் இங்கிருந்து லாரி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் தமிழகம் என்ன குப்பை கிடங்கா? ஏன் உங்களுடைய கேரளாவில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? தடுத்து நிறுத்த மாட்டீங்களா? கனிம வளத்தை கொள்ளையடிக்கின்ற பொழுது தடுக்காதவங்க குப்பை வருகின்ற போது மட்டும் தடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஒன்று சேர்த்து கேரளால கொண்டு போய் குப்பையை கொட்டுவேன். இதை நீங்க கண்டுக்காம இருந்தீங்கன்னா தக்க பாடத்தை மக்களே உங்களுக்கு புகட்டுவார்கள். நாரதியா கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக எல்லைகள் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாரு. உடனடியாக தமிழக அரசாங்கமானது இன்னைக்கு அந்த குப்பை ஏற்றி வராங்களா லாரி, அந்த லாரி எல்லாம் கண்காணிக்கும் விதமாக செக் போஸ்ட பலப்படுத்தி இருக்கின்றார்களாம். எந்த லாரியா இருந்தாலும் சரி சோதனைக்கு பிறகுதான் நாங்க தமிழகத்தில் அனுமதிப்போம் என்று தமிழக அரசாங்கமானது செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறது. பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் மீண்டும் ஒரு முறை நடந்தால் அண்ணாமலை அவர்கள் நேரா கேரளாவுக்கே லாரியில குப்பை எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அப்பயாவது தமிழக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குதா பார்க்கலாம் அப்படின்றதுதான் அண்ணாமலை எண்ணமா இருக்கிறது. ஒருவேளை தொடர்ச்சியாக குப்பை கொட்டினாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் லாரி எடுத்துக்கிட்டு கேரளாவுக்கு போனாங்கன்னா, கேரளா பார்டர்லயே பாத்தீங்கன்னா நம்ம காவல்துறையை தடுத்து நிறுத்தி தமிழக பக்கம் அனுப்பி விட்டுருவாங்க அண்ணாமலையை.
கேரளா பக்கம் உள்ள போகவே முடியாத அளவுக்கு அணை போட்டுருவாங்க. மொத்தத்துல திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தேர்தல் உடன்பாட்டில் இருக்கக்கூடிய நெருக்கும் தமிழக நலன் சார்ந்து இல்லை அப்படின்றது அண்ணாமலையுடைய கருத்தா இருக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பள்ளியில அழுகிய முட்டை போட்டிருக்காங்களாம். பல முறை சுட்டி காட்டியாச்சான் நம்முடைய அழுகிய முட்டை அமைச்சர்கிட்ட. ஆனா மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறதா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ஆய்வு நடத்துறீங்களா இல்லையா தெரியல. கடையில தமிழக அரசாங்கத்தினுடைய முத்திரையுடன் நல்ல முட்டை விற்கிறாங்க. ஆனா பள்ளிக்கூடத்துல எப்ப பார்த்தாலும் அழுகிய முட்டையே போட்டுட்டீங்க. மாணவர்களுடைய உடல்நிலை என்ன ஆகுறது? இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்களா அப்படின்னு அழுகிய முட்டை அமைச்சரே தயவு செய்து இதன் மீது நடவடிக்கை எடுங்க. இது குழந்தையினுடைய வாழ்வாதாரம் மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. அதுல விளையாடாதீங்க. நீங்க தொடர்ச்சியாக இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க ஆட்சிக்கு மக்களே பெரிய ஆப்பா வச்சிருவாங்க. அதனால தயவு செய்து அழுகிய முட்டை அமைச்சரே இதுல கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் கீதா ஜீவனுக்கும் அதே மாதிரி தமிழக அரசாங்கத்தும் கேரள அரசாங்கத்துக்கும் கோரிக்கை வைத்திருக்கின்றார் அண்ணாமலை. பொது நலத்துடன் அண்ணாமலை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை நாம எல்லாரும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவலையும் சேர்த்தே சொன்னோம். ஆனால் தமிழகத்துல பிரிவினைவாதமோ பயங்கரவாதமோ ஊக்குவிக்கப்படுகிறதா? அதனால்தான் அல்லுமா தலைவருடைய மறைவுக்கு நம்முடைய சீமானும் விசிக கட்சியிலிருந்து வன்னியரசும் போயிருக்கின்றார்களா? ஒருத்தன் வாக்குக்காக போயிருக்கிறான், இன்னொருத்தன் மதத்துக்காக போயிருக்கிறான். இவனுங்கெல்லாம் செய்கின்ற செயலால் தமிழகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்ற கருத்தையும் தெரிவிங்க. நன்றி.